அர்ஜுன், நான் அதை கத்துக்க தயாராயிருக்கேன். மொத்தத்துல எனக்கு நாகமணி கிடைச்சாகணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இங்கிருந்து போன மாதிரி இருக்கு. நான் மனுஷ உருவத்துல போனா அவங்க கார் போற வேகத்துக்கு என்னால போக முடியாது. என் எதிரி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ரொம்ப தாமதமாயிடும். அதுக்குள்ள அவனுங்க தப்பிச்சு போயிடுவாங்க. பாபா பாபா, நடக்க கூடாது நடந்துருச்சு. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் பாபா. என்ன நடந்தது? அந்த ஊதுவத்தி ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்திச்சா? அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனாளா? நான் என்னன்னு சொல்றது பாபா, நீங்க கொடுத்த ஊதுபத்தி ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. ஆனா அதோட பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்கணுமோ அவங்களுக்கு எதுவுமே ஆகல. என்ன? அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலையா? அதோட பாதிப்பு வேற யாருக்கு உண்டாச்சு? ஏன் பொண்டாட்டி மேலதான். இப்ப அவ கேரக்டர் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அவ பேசுறத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு பதிலா நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம் போல் இருக்கு. எப்படியாவது நீங்க வந்து என் பொண்டாட்டியை காப்பாத்தணும் பாபா. முடியாதுன்னு சொல்லாதீங்க பாபா. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவா சொல்லு பாபா. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஊதுபத்தியை எடுத்துக்கிட்டு போய் அந்த பூஜை அறையில உட்கார்ந்து இருந்தது யாரு? அது உறவு முறையில அவன் எனக்கு பேத்தி ஆகணும். சொந்த பேத்தியா? சொந்தம் கிடையாது, எங்க வம்சமும் கிடையாது, எங்க ரத்தமும் கிடையாது. இருந்தாலும் ஒரு வகையில பேத்தி தான். என்ன சொல்ற நீ? உன்னுடைய வம்சத்துல பிறக்காம உன் ரத்தம் இல்லாம அது எப்படி உன் குடும்பத்துல பிறக்க முடியும்? அது எப்படின்னா, எங்க அண்ணன் பையன் அவளை தன்னோட பொண்ணா தத்தெடுத்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது பையனோட பொண்ணு எனக்கு பேத்தி தானே. அவ வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷம்லாம் இல்ல, அவ எங்க வீட்டுக்கு வந்து மிஞ்சி போனா 1 மாசம் தான் இருக்கும். அவளை தத்தெடுத்து 1 வாரம் கூட ஆகல. ஜெய் மகாகாளி. பாக்க அவ எப்படி இருப்பா? அவ சரியான ஊம குசும்பி. எங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டா, ஒரு வார்த்தை கூட சிரிச்சு பேச மாட்டா. எப்ப வெளியில போவா, எப்ப திரும்பி வீட்டுக்கு வருவான்னு எங்க யாருக்கும் தெரியாது. ஒரு மாதிரி விசித்திரமான பொண்ணா. உங்க வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது. நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ண உடனே பார்த்தாகணும். அவ யாரு, எப்படிப்பட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நான் சொல்றேன். சரிங்க பாபா, தயவு செஞ்சு வாங்க. நீங்க வந்து என் பொண்டாட்டிய பழைய மாதிரி மாத்தணும். தயவு செஞ்சு வாங்க பாபா. ஜெய் மகாகாளி. ஏய், அங்க போறா, காட்டுக்குள்ள ஒரு தேவதை. வாவ், சூப்பர் மச்சான். கலக்கலா இருக்கல்ல? பார்க்க பெரிய அழகி மாதிரி இருக்கா. நீ 1000 சொல்லு மச்சான். அடைஞ்சா இந்த மாதிரி ஒரு பேரழகிய தான் அடையணும். உன்னை பார்த்து என் கண்ணு பூரிச்சு போச்சு பாத்தியா? சலோ, மாமா இங்கிற, நீங்க போய் நிக்கிற. அங்க யார தேடுற? இங்க வா.
நீ இப்படி முறைச்சு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஆ. என்னடா நாம பாடுக்கு பேசினேகிறோம், கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம லுக்க விட்டு போயினேகிறா. பயம்டா பயம். இப்ப பாரு, நானே அவகிட்ட போய் அவ பயத்தெல்லாம் போக்கி அவ கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு வரேன் பாரு. சும்மா குந்திரா, முத்தம் கொடுப்பது என்பது கடைக்கு சென்று வெத்தலை பாக்கு வாங்குவது போல அல்ல. சரி, ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். 1000 ரூபாய் பெட்டு. இப்பவே போய் அந்த பொண்ணு கணத்துல நச்சுன்னு கொடுத்துட்டு பாக்கலாம். அப்படியா? சேலஞ்சா? ஆ. எனக்கே சேலஞ்சா? பாத்துக்கிட்டே இரு எப்படி முத்தம் கொடுக்குறேன்னு. ஒரு நிமிஷம் இல்லம்மா, பேசாம போனா எப்படி? அம்மா உன் பேர் என்ன? கையை எடு. கைய வச்சதை எடுக்கிறதுக்கு இல்ல தங்கம், கைய பிடிக்க. நான் நல்ல விதமா சொல்றேன், கையெடு. எடுக்கலன்னா என்னமா பண்ணுவ? நீ செத்துருவ. அப்படியா செல்லம்? எப்படி கொல்ல போற? கண்ணாலேயே முறைச்சு பார்த்து கொன்னுடுவியா? நான் அதுக்கும் ரெடி. என்ன கொல்லு டார்லிங். शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा இவகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறது? அங்க என்னடானா அமிர்த ஒரு மென்டல் மாதிரி ஆடுறாங்க. இவன் என்னடானா பிரம்ம ராட்சசி மாதிரி என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. 2 பேருக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டு சாவறேன். முதல்ல இவகிட்ட இருந்து தப்பிச்சு போகணும். பாவம், அங்க அமிர்தா தனியா என்ன பண்றாங்களோ என்னவோ, யாருக்கு தெரியும்? என்ன மனசுக்குள்ள என்ன கணக்கு போட்டுட்டு இருக்க? எனக்கு ஒரு டவுட். என்ன? யார் கூடயாவது டேட்டிங் வந்திருக்கியா நீ? ஆமா, நீ யாரோ ஒரு பொண்ணு கூட டேட்டிங் வந்திருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, நீ எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்கிற? டேட்டிங்க்கு போறவனா இருந்தா நல்ல இடத்துக்கு தானே கூட்டிட்டு போவேன். ஒரு பொண்ணை இங்கேதுக்காக நான் டேட்டிங் கூட்டிட்டு வர போறேன். இல்ல, என்கிட்ட நீ எதையோ மறைச்சிட்டு இருக்க. ஆமா, நீ நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பொண்ணு எதையோ தேடிட்டு இருந்தா. என்ன பொண்ணா? ஆமா, நானே அவளை பார்த்தேன். நான் அவ கூட பேசவும் செஞ்சேன். ஓஹோ, அவளை பார்த்து பேசிட்டியா? சொல்லு, அவ கூட தானே நீ வந்த? உன் மேல சத்தியமா சொல்றேன், அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் மேலே நீ சத்தியம் பண்றனா நீ போய் சொல்ல வாய்ப்பில்லை. சரி வா, வண்டியில போலாம். என்னை விட்டு பிரிஞ்சு போக எந்த முயற்சியும் பண்ணாத, வண்டியில ஏறு. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லுவேன்? நீ எப்படியும் சொல்ல வேண்டாம். எனக்கு கஷ்டமா இருக்கு, பின்னாடி உட்கார முடியல.
ஏண்டா என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. கலாட்டா பண்ணாத அர்ஜுன், ஒழுங்கா உட்காரு. ஐயோ, உனக்கு எப்படி சொல்றது? சரி போ. ஏய், திரும்பி உட்காரு. என்னை ஏமாத்த முயற்சி பண்ண நல்லா இருக்காது சொல்லிட்டேன். முடிஞ்சுதா அர்ஜுன்? முடிஞ்சுதா அர்ஜுன்? நான் திரும்ப போறேன். அர்ஜுன் சீக்கிரம் வாடா. உன் மேல நான் ரொம்ப ஆசை வச்சிருக்கேன் அர்ஜுன். இப்படியெல்லாம் என் மனசை புண்படுத்தாத. என்னை விட்டு நீ எவ்வளவு விலகி போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கே நல்லா எழுதி வச்சுக்கோ அர்ஜுன். இந்த மயூரி பிறந்திருக்கிறதே அர்ஜுனுக்காக தான். அமிர்தா, அமிர்தா, சித்தி, என்ன காரியம் பண்ணிட்ட அமிர்தா? எதுக்கு தேவையில்லாம அவனை கடிச்ச? நீ அவனை கடிச்சு தப்பு பண்ணிட்ட. இல்ல சித்தி, அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு இருந்த ஒரே வழி அதுதான். நான் எவ்வளவு சொல்லியும் அவன் என் பேச்ச கேட்கவே இல்ல. வேற வழி இல்லாம தான் அப்படி செஞ்சேன். அதிகமான விஷம் அவன் உடம்புல போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கண்டிப்பா சரியாயிடும். அவனுக்கு சரியாயிடும். நான் ஒண்ணு அவனை பத்தி கவலைப்படல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கடிக்க போனீனா நீ யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உன் உண்மையான ரூபத்தை இந்த மாதிரி நீ காட்டினா உனக்கு தான் பிரச்சனை. எல்லாத்தையும் விட உன் லட்சியத்தை நீ அடையறதுக்கு, உன் எதிரிகளை பழி வாங்குறதுக்கு இது ஒரு தடையா இருக்கும். உன் எதிரிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன்னையும் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. சித்தி, ஆமா அமிர்தா, உன் உண்மையான உருவத்தை எந்த அளவுக்கு நீ மூடி மறைக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உன் குறிக்கோளும் லட்சியமும் நிறைவேறும். அப்படி இல்லனா தேவையில்லாத பல பிரச்சனைகள்ல நீ மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம உன்னோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அமிர்தா. இன்னொரு தடவை உன் நிஜ உருவத்தை எங்கேயும் காட்ட முயற்சி பண்ணாத. சரி சித்தி, நான் எதை பத்தியும் யோசிக்காம அவசரப்பட்டேன். இனிமே என்ன ஆனாலும் நான் இப்படி பண்ண மாட்டேன். இனிமேதான் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அமிர்தா. நீ எங்க இருக்கங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க உன் எதிரிங்க எல்லா விதத்திலயும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் சித்தி, இப்பதான் ஒரு எதிரியோட அறிகுறி கிடைச்சிருக்கு. நான் அவனை தான் தேடி போயிட்டு இருக்கேன். தாமதமாச்சுன்னா அவன் என்னை விட்டு தூரமா போயிடுவான். சித்தி, நான் இப்போ கிளம்புறேன். शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर. ச்சே, இந்த மிஸ் மாயம்மா எங்க போனாங்க? எங்க தேடியும் ஆளை காணுமே. இவ்வளவு நேரமா இங்க தான் இருந்தாங்க. இப்ப எங்க போய் உங்களை தேடுறது? அமிர்தா இல்லாம அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அமிர்தாவை இனிமே என் கூட அனுப்பவே மாட்டாங்க. என்ன பண்றது? ச்சே, இந்த மயூரி வந்து எல்லாத்தையும் பாழாக்கிட்டா. ரொம்ப அதிசயமா இன்னைக்கு தான் அமிர்தா கூட ரொம்ப நேரம் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சது. என் காதல அவங்க கிட்ட சொல்லி சொல்லி கடைசியில என்ன அவங்க லவ் பண்ற மாதிரி பண்ணி எப்படியாவது அவங்க மனசை மாத்தலான்னு பார்த்தேன். இப்ப நான் என்ன பண்றது? அவங்கள நான் எங்க போய் தேடுறது?
ஓ மை காட், அன்னைக்கு மாதிரி அமிர்தா மறுபடியும் தலை சுத்தி எங்கேயாவது காட்டுல விழுந்திருப்பாங்களோ? ச்சே. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் அமிர்தா எங்க இருந்தாலும் என் கண்ணில் படுற மாதிரி பண்ணுப்பா. என்னடா என்னாச்சு இப்படி துடிச்சிட்டு இருக்க? சொல்றா யாராவோ? என்னாச்சு? அவ யாருன்னு தெரியலடா. சும்மா கிண்டல் பண்ணலான்னு தான் பக்கத்துல போனேன். அவ நாக்க திடீர்னு பாம்பு மாதிரி வெளியில நீட்டி திடீர்னு எனக்கு கடிச்சிட்டு போயிட்டாடா. வலி அதிகமா இருக்கு, தாங்க முடியல. பயங்கர எரிச்சலா இருக்கு. என்னடா சொல்ற நீ? பாம்பு மாதிரி நாக்கு நீட்டினாளா? மனுஷங்க எப்பறா பாம்பு மாதிரி நாக்கு நீட்டி கடிப்பாங்க? என்னடா காலையிலேயே ஃபுல் டைட்டா? இல்ல, எங்க அம்மா மேல சத்தியமா நான் உண்மைதான்டா சொல்றேன். நான் ஏன்டா உங்ககிட்ட போய் சொல்லணும்? டேய், இவன் சொல்ற மாதிரி அவ கடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவள நான் நல்லா அப்சர்வ் பண்ணேன். அவ கண்ணு நான் ஷார்ப்பு தெரியுமா? நிச்சயமா அவ கடிச்சிருப்பாடா. இல்லாட்டி இவன் ஏன்டா இப்படி துடிக்கிறா? 10 பேர் சேர்ந்து அடிச்சாலும் ஒத்தையா நின்னு வாங்குவான்டா. சரி, கொஞ்ச நேரம் நீ இங்கேயே இப்படியே படுத்துக்க. நாங்க போய் அவளை என்னன்னு விசாரிச்சுட்டு வர்றோம். வாடா, அவ யாருன்னு எனக்கு காட்டு. பாபா, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். அது நான் உங்ககிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். நான் ரொம்ப தூரத்துல இருந்துலாம் வரல. எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு. இதே ஊர் தான். அது மட்டும் இல்ல, ஆனா நான் சொன்ன மாதிரி எங்க அண்ணன் பையன் ஒரு பொண்ணை தத்தெடுத்தது உண்மைதான் பாபா. அவ பேரு அது அமிர்தா. நிறுத்து, கார நிறுத்து. பாபா, பாபா, நான் சொல்றத கேளுங்க. நில்லுங்க பாபா. பாபா, பாபா, தயவு செஞ்சு போகாதீங்க. நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். உங்களை விட்டா என் பொண்டாட்டிய வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்ப என் பொண்டாட்டியை நீங்க காப்பாத்தலன்னா நாளைக்கு அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. காப்பாத்துறேன்னு சொல்லுங்க பாபா. நீங்க வரேன்னு சொல்ற வரைக்கும் நான் உங்க காலை விட மாட்டேன். தயவு செஞ்சு வாங்க பாபா. ஜெய் மகாகாளி. இதோ பார், உன்ன மாதிரி பொய் சொல்றவங்களை கண்டா எனக்கு அறவே பிடிக்காது. இன்னும் என்கிட்ட எத்தனை பொய் சொல்லிருக்க? இல்ல பாபா, இந்த ஒரு பொய் மட்டும் தான் சொன்னேன். மற்றபடி வேற பொய் எதுவும் சொல்லல. மறுபடியும் பொய் சொல்ற? இல்ல பாபா, நிச்சயமா நான் பொய் சொல்லல. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க பாபா. இனிமே நான் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு வாங்க பாபா. பாபா, ப்ளீஸ் வாங்க பாபா. ஜெய் மகாகாளி. டேய், இங்கே தான்டா இருக்கணும். அங்க போறா போறா. ஹலோ, நில்லுமா. எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்கு. ஏன் மச்சான, நீ என்ன பண்ண? உன் மனசுல என்ன பெரிய அழகின்னு நினைப்போ? கிட்ட வந்தா நீ என்ன வேணாலும் பண்ணிருவியா? உன் அழக பார்த்து மயங்குற ஆளுங்க நாங்க இல்ல. நாங்க பேசிக்கினே இருக்கிறோம், நீ பாட்டுக்கு போய் நிக்கிற. நில்றே.